சென்னை நுங்கம்பாக்கம் கிரிக்கெட் டீம் கிளாடியேட்டர்ஸ் டீம் வந்துட்டு கிஷோர் தம்பிக்கு ஒரு மோட்டை கொடுத்து சொல்லிக்கிறது. அவரது டீம் வந்துட்டு டென்னிஸ் பால் கிரவுண்டு பக்கத்தில் நுங்கம்பாக்கம் பயங்கரமான கிரவுண்டு, அங்கே விளையாடுவாங்க. நானும் விளையாண்டுருக்கேன் இந்த கிரவுண்டில். அடிக்க பவுலர் சூப்பர் பவுலர், நல்ல பவுலர். ஒரு 4-5 மேட்ச் அடித்து போட்டாங்க. அதனால் ஃபீலிங்கு பவுலிங்கே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. அப்படியேம்மா கிஷோர் தம்பி நோ ஃபீல். பெரிய பெரிய ஆட்கள் சரியா, பெரிய பெரிய ஆட்கள் பவுலிங் போடுறத அடித்து போடுறாங்க சரியா. அதுக்கு என்ன பண்ணுறது? மனம் தளராமல் இதை விட சூப்பராக போடணும், இதை விட சூப்பராக போடணும்னு மனசில் நினைக்காம வேண்டாவே வேண்டாம்னு உட்காரக்கூடாது. ஏன்னா பவுலருங்கிற வந்து ஒரு மன தைரியமான ஆள், ஒரு அச்சீவ்மெண்ட் ஆன ஆள், ஒரு டார்கெட் ஆன ஆள் சரியா. பவுலருங்கிறது ஒரு அது பவுலருங்க இருக்கிறாங்களா, அவங்க வந்து இந்த சிங்கிள் அடிப்பாங்க தெரியுமா, மேட்ச்சில் கஷ்டமான மேட்ச்சில் சிங்கிள் அடிப்பாங்க தெரியுமா. கஷ்டமான மேட்ச்சில் சிங்கிள் எடுத்து ரெண்டு கொண்டு வந்து டீமை வளவடை வைப்பாங்களா, அந்த மாதிரி பவுலரோட மனத்தன்மையும் மனத்திறமையும் இருக்குது சரியா. அதனால நீ அதையெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த மேட்ச்லேருந்து அடுத்த மேட்ச் நீ எதுக்கு நொறுங்கி போகிற? உங்கள் டீமெண்ட் இருக்கிற கேப்டன் எல்லாம் சுற்றிக்கிறீங்க போடுன்னு சொல்லும் போது நீ போடணும். அப்போ தான் ஒரு மன தைரியம் கிடைக்கும், அப்போ தான் நீ கற்றுக்க முடியும், அப்போ தான் அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்க முடியும் சரியா. அன்னைக்கு போட்டதை விட இன்றைக்கி கரெக்டாக போடணும், அன்னைக்கு போட்டதை விட இன்றைக்கி கரெக்டாக போடணும், அன்னைக்கு போட்டதை விட இன்றைக்கி வேகமாக போடணும், அன்னைக்கு போட்டதை விட இன்றைக்கி திறமையாக போடணும், அன்னைக்கு போட்டதை விட இன்றைக்கி நேக்காக போடணும், அன்னைக்கு போட்டதை விட இன்றைக்கி நுணுக்கமாக போடணும்னு பிளான் பண்ணி போடாத. உனக்கு எப்பவுமே நார்மலாக ஒரு மனுஷன் இப்போ தான் புதுசாக நீ பவுலிங் போடுறேன்னு வச்சுக்குவேன், இப்போ தான் பயிற்சின்னு நினச்சிக்கோ. நீ போடுற மேட்செல்லாம் உனக்கு பயிற்சி சரியா. சரியாக போட்டாலும் போடாட்டி உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் சரியா. அதில் நிறைய கற்றுக்குவேன். நீ அடுத்த மேட்ச் போடு, இந்த டைம் அடிக்க மாட்டாங்க, அடித்தாலும் மனம் தளராத, ரெகுலராக போட்டேரு. உனக்கு பவுலிங் போடுறது, இந்த பவுலிங் போடக்கூடிய அந்த பவுலிங் வந்து உனக்கு பயிற்சி சரியா. அந்த பயிற்சி உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும், உன்னோட வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்கும். எங்கேயுமே ஓய்ந்து போய் நிற்க மாட்டேன், ஓய்ந்து போய் சோர்வாக நிற்க மாட்டேன். அந்த பவுலிங் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் சரியா. நான் நண்பர்கள் சொல்கிறாங்க, உங்கள் டீமெண்ட்டு உனக்கு வந்து மோட்டி கொடுக்க சொல்லிக்கிறாங்க, ஓ இந்த தடவை பவுலிங் நல்லா இருக்குது, மனசை தளராத சரியா. ஒரு பவுலர் மனசு தளரக்கூடாது சரியா. அப்போ நிறைய விஷயத்த நம்ம அச்சீவ்மெண்ட்லேருந்து விட்டுருவோம். எது இடத்துல பயப்படக்கூடாது சரியா. நம்மளுக்கு பயமே இருக்கக்கூடாது, பவுலருக்கெல்லாம் பயம் இருக்கக்கூடாது. கை ஸ்ட்ராங்கு கால் ஸ்ட்ராங் இருந்தால் பவுலிங் ஸ்பீடாக போக முடியும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பவுலிங் போடுறதுக்கு பிளான் வரும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பவுலிங் வந்துட்டு அந்த நேக்காக போடுற திறன் வரும். எல்லாத்துக்கும் உரிய பண்ணி நீ கவலைப்படாத, நல்லா வரு, எதுக்கும் கவலைப்படாத. அடுத்த முறை ஓடு, சூப்பரான ஒரு பவுலிங் உனக்கு செட் ஆகுது சரியா. ஓரமக்காராக பெரிய பெரிய பவுலிங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, அவங்க இப்போவே அடிச்சிடுறாங்க. நம்மளாம் அப்படி கிடையாதுல்ல, அதனால் கவலைப்படாத, வெற்றி நிச்சயம். சரி தம்பி.